சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது விஷயம் ஆக்சுவலி ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சம்பவம். வள்ளி செல்வி 2 சிஸ்டர்ஸ். வள்ளியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து முருகன். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தப்பான ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்போதான் 20. அப்போ 13 வயசில் கல்யாணம் ஆச்சா? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? லவ் மேரேஜ். இதுதான் பிரச்சனை. அப்போ எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க? 12 வயசுலையா? 13 தான். 13 வயசில். 13 வயசில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் எப்படி உனக்கு பழக்கம்? அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு லீவில் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து இருந்தேன். அப்பா அம்மா பார்க்க வந்தீங்க? அப்பா அம்மா பார்க்க. என்ன வேலை செய்தாங்க அப்பா அம்மா? அப்பா அம்மா மேஸ்திரி வேலை செய்கிறாங்க. ஓகே, சரி. அப்பா அம்மா பார்க்க வந்தப்போ அப்பா அம்மா பார்க்க வரும்போது இவங்க இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் பேரு முருகன். ஓகே, அங்கே பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு. பழக்கமாக. அப்போ அப்பா அம்மாக்கு தெரியாம நீங்க ஓடி போயிட்டீங்க? ஆமாம், அப்பா அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் போயிட்டீங்க? நானும் போயிட்டேன். சரி, எவ்வளோ நாள் உங்க ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம். இப்போ பிரிஞ்சது இப்போ ஒரு 6 மந்த்தாக தான் பிரிஞ்சுது. எதுக்காக பிரிஞ்சிங்கம்மா? எதுக்காகனா வந்து அக்கா, என்னோட வாழ்க்கையில் வந்து அக்கா குறுக்கு வந்துடுச்சு. என்னம்மா? அக்கா. உங்க அக்காவா? என்னோட அக்கா. உங்க அக்கா உங்க எனக்கு வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்லயே குழந்தை பிறந்துட்டான். குழந்தை பிறந்து சின்ன வயசு. அக்காவுக்கு வந்து எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அக்காவுக்கு பக்கத்து ஊர் தான் அக்கா கல்யாணம். உங்களுக்கும் அக்காவுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? எனக்கும் அக்காவுக்கும் வயசு 2 வயசு வித்தியாசம். 2 வயசு வித்தியாசம். சோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 3 மந்த்துக்கு முன்னதே கல்யாணம் ஆகுது. அதனால அதனால அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் அப்பா அம்மா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு வந்து இப்பதான் 3 மாசம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இவர் வந்து கூட்டிட்டு வந்தாலும் நான் வந்துட்டு அக்காவுக்கு பக்கத்து ஊரே தான், நடந்தே போல அவ்வளவு தொலைவுதான். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்காருக்கு கல்யாணம் ஆயிட்டோன்னு அக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிட்டாரு. என்ன வேலை பண்றாரு உங்க அக்கா வீட்டுக்காரர்? அவரு மேஸ்திரி, வெளிநாடு போயிட்டாரு. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் இருந்தாரு. சரி. அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டாரு. சரி. அதனால வந்து நான் இங்க தனியா இருக்கு. அக்கா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு குழந்தை பிறந்து 3 மாசத்துல இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. உங்க அக்காவுக்கு வீட்டுக்காருக்கு பழக்கம். உங்க வீட்டுக்காருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு சொன்னாங்க சில பேர், நான் கண்டுக்கல. அக்காவை பத்தி தப்பா சொல்லாதீங்க, உங்க அக்கா வந்தா சொல்லுங்களா சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போனேன். எனக்கு தெரியாது. அப்புறம் ஜஸ்ட் வீட்லயே நான் ஸ்ட்ரெயிட்டா பார்த்தேன். அவங்க 2 பேரும் இருந்து மாமா வந்து போன் பண்ண அந்த பொண்ணு பேசுறது இல்லை. நான் வீட்டுல யாருகிட்டயுமே சொல்றது இல்லை. தெரிஞ்சு நான் தெரியாத மாதிரி சரின்ட்டு சொல்லிட்டு இருந்து சொல்ல முடியல. எங்க போனாலும் வந்து வேலைக்கு போறேன் சொல்ல பார்த்தா வேலைக்கே போக மாட்டான். சென்னைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வரும், வேலைக்கு போக மாட்டான். இந்த பொண்ணு கூட போயிடுவான். இந்த பொண்ணு இங்க வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. நீங்க இந்த பொண்ணு சொல்லுங்க உங்க அக்காவை. நீங்க உங்க அக்காட்ட பேசி பாத்தீங்களா? அதாச்சு வந்து ஃபர்ஸ்ட்லயே நான் வந்து பேசி அடிச்சு பார்த்து இல்ல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒதுங்கி இருக்கிற மாதிரி எங்கிட்ட இருந்தாங்க. அதாச்சு வந்து எப்படி சொல்றது, நீங்க பாத்தேன்னு சொன்னீங்கல்ல,
அப்ப நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். 2 பேருமே அடிச்சேன். 2 பேருமே அவனு செருப்பால் அடிச்சு இதையும் அடிச்சேன். அடிச்சு அந்த வெடிகாலம் டைம் அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டேன். அந்த டைம்ல நடந்து போச்சு. நடந்து போன பொண்ணு வீடு போச்சா இல்லையா சொல்லி என்ன அடிச்சு பின்னாடி அமிச்சான். நான் கழுவி குழந்தை சின்ன குழந்தைய தூக்கிட்டு பின்னாடியே போயிட்டு பார்த்தேன். வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. நான் மதியம் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போன்லயே பேச ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போற சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு எங்கன்னா போயிடுறது. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் மாமாவுக்கு தெரிஞ்சு வந்துட்டாரு வெளிநாட்டுல இருந்து. மாமா வெளிநாட்டுல இருந்து வந்தவனே கேட்டாரு. இப்போ மாமாக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா? அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்ப நான் சொல்லவே இல்லை. அப்ப மாமாக்கு யாரு சொன்னாங்க? மாமாக்கு வந்துன்னா இப்ப இவங்க வெளியில சுத்துறது அவங்க ஊருக்காரங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. எனக்கு தான் அங்க சொல்றதுக்கு யாரும் இல்லை. அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து அது தங்கச்சி வீட்டு போது வருதுன்னு. அவரு கேட்கும் போது கூட இல்ல அப்படி இல்ல இல்ல நான் வந்து மறைச்சுதான் சொன்னேன். வந்து வாய்க்க கேட்டு நீங்க சொல்ல உங்களை கூப்பிட்டு கேட்டாரு. என்ன கூப்பிட்டு கேட்டாரு, இதெல்லாம் நடக்குது உனக்கு தெரியாதா, போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் எது இல்ல, நீ அடுத்தவங்க சொல்றத நம்புற அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைச்சுதான் சொன்னேன். மறைச்சு சொன்ன பார்த்து அவர் சரி நம்பிக்கையோட தான் இருந்தார். வந்து ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான் இருந்தார். அந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இவங்க இந்த பொண்ணு வீட்லயே இல்ல, விட்டு கிளம்பி போயிடுச்சு. உங்க அக்கா போச்சு சொன்னீங்க, எங்க போச்சு? அக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு வாங்கிட்டு போயிட்டாரு. போயிட்டு இன்னொரு டைம் வரும்போது அவர்கிட்ட அங்கிருந்து வரும்போது காசு இந்த பிரச்சனைல அவர் இடையில வந்துட்டாரு. அங்க ஃபுல்லா ஜாப் கண்டினியூ பண்ணணும் இடையில வந்துட்டாரு. வந்துட்டு போது பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த காசு கேட்டாரு. கொடுத்த காசு கொடுன்னு கேட்டிருக்காரு. எனக்கு அப்பதான் கொடுத்ததே தெரியும். என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து தரேன்னு சொன்னார். இப்பதான் வந்திருக்கேன், இங்க ஏதாச்சும் வேலை செஞ்சு தரேன்னு மாமா சொல்லிட்டாரு. மாமா சொல்லி இவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, நான் இருந்தா இவன் காசு கொடுக்க மாட்டான், நான் எங்கேயாச்சும் போயிட்டா உங்களுக்கு கொடுப்பான் சொல்லிட்டு எங்களுக்கு போனதெல்லாம் தெரியாது. ஆனா போனது வீட்டுல இருக்கிறவனுக்கு தெரியும், இவன் தான் கூட்டின்னு போய் விட்டுருக்கான். இந்த பொண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க எங்க போச்சு இதுமாதிரி பிரச்சனைல போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணி இப்படி ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு அப்பதான் தெரியுமா, அப்பா அம்மா அந்த பதில் சொன்னேன் இது மாதிரிலாம் நடந்தது, எங்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சு, எங்கதான் போச்சுன்னு தெரியலன்னு. அம்மா பாத்தீங்கன்னா போட்டோ வச்சுக்கிட்டு காஞ்சிபுரம் ஃபுல்லா தேடிட்டு இருந்தாங்க. தெரியாத பொண்ணு எங்க போச்சு என்ன எதை தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வீடு இருக்கு. நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிட்டு இது மாதிரி அக்கா எங்க போச்சுன்னே தெரியல சொல்லிட்டு அது அக்கா நாத்தனார் கிட்ட எங்க போச்சா வரும் நீ அழுவுற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவனுடைய அக்காவே கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய நாத்தனார் வீட்டுல விட்டு வச்சுக்கிறாங்க பக்கத்து ஊர்ல. ரொம்ப சின்ன வயசுல படிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம பண்ணத்தோட என்ன அதோட ரிசல்ட் என்னது பார்த்தல? வருத்தப்படுறல? ஏன் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, எவ்வளவோ பெண்கள் வந்து இப்படி வாழ்க்கைய பாழாக்கிக்கிறாங்க. தப்பு இல்லையா? ஒரு வயசு வரை படிக்கணும், படிச்சு சொந்த கால்ல நிக்கணும் இல்லையா? அப்படி நீ பண்ணியிருந்தியானா இப்போ உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. மற்றதெல்லாம் பார்ப்போம், மற்றதெல்லாம் பேசி பார்ப்போம். இதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு போய் இதெல்லாம் நம்ம பேசி பார்ப்போம். நான் சொல்றது பேசிக் கொஸ்டின். சின்ன பொண்ணு, நீ படிக்க வேண்டிய வயசுல படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வேலைக்கு போற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த லவ் கல்யாணம் எல்லாம். எனக்கு அப்ளை நானே தெரியாது. அட்லீஸ்ட் இப்போவாது பாக்குறதுவங்க உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வராங்க இங்க. மேக்சிமம் இதுதான், 13 வயசுல கல்யாணம், 14 வயசுல கல்யாணம், லவ் பண்ணிட்டு ஓடி போயிடுறது. அப்புறம் 4 வருஷத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறது. இப்போ நீ என்ன வேணும்னு ஆசைப்படுற? எனக்கு என்னுடைய குழந்தை வேணும் மேம். குழந்தை அவர்கிட்ட இருக்கா? குழந்தை எப்படி அங்க போச்சு? எப்படி போச்சுன்னா, இப்ப நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவன் வந்து இந்த பொண்ணோட சுத்த ஆரம்பிச்சு வந்து வீட்டுக்கே வர்றது கிடையாது. வீட்டுக்கே வராம வந்து சுத்திட்டு இருந்தான். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 வருஷமா தான் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். எப்படின்னா வந்து இந்த பொண்ணுகிட்ட நான் பேச விடுறது கிடையாது. இந்த பொண்ணு போன் பண்ணி பேசினா இவங்கிட்ட நான் சண்டை போடும்போது எங்கிட்ட அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தான். அந்த டைம்ல வீட்டுக்கே வர்றது கிடையாது. எங்க போறாங்க வந்தாலும் ஒரு டைம் யார் வீட்டுனா ஃப்ரெண்டுங்களோட படுத்துட்டு ஊருக்கு போயிடுவான். அந்த டைம்ல அப்படியே போயிட்டு இருந்தான். வராதே லாஸ்ட் வரைக்கும் இருந்தான். நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அப்ப என் கையில ஃபோன் கிடையாது, 1.5 பின் காய்ந்தான். அப்படி போய் ஃபோன் போட்டாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். எங்கதான் போறான் எங்கதான் வரானே தெரியாது. வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு எங்கிட்ட காசு வாங்கிட்டு போவான். அப்புறம் பார்த்தா வரவே மாட்டான். அப்ப நீ எப்படி குடும்பம் நடத்திட்டு இருந்த? நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேம். அப்பவே எப்பல இருந்து வேலை பண்ண ஆரம்பிச்ச? குழந்தை வந்து ப்ரீகேஜி சேர்த்துட்டேன். ப்ரீகேஜி சேர்த்துல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவன் சண்டை போட்டு என்னை வந்து இவன் வீட்டுக்கு வராதனால என்னை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். என்னை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். இல்ல நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பார்த்தேன். இல்ல இருக்குன்னு சப்போர்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சான் ஃபர்ஸ்ட்ல. அப்புறம் நான் சில டைம் பாத்தீங்கன்னா பச்சை குத்திட்டு வந்துட்டான் போயிட்டு. இப்ப ரீசனா 1 வருஷத்துக்கு முன்ன போய் பாத்தீங்கன்னா பச்சை குத்திட்டான். அந்த பொண்ணோட பேரை பச்சை குத்திட்டு வந்தான். பச்சை குத்திட்டு வந்து செல்வின்னு பச்சை குத்திட்டு வந்தான். பச்சை குத்திட்டு வந்து என்கிட்ட காமிக்கவே இல்லை. இவன் பச்சை குத்தினாட்டதே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டேன். அந்த டைம் கேட்டதுக்கு சிஸ்டர் எடுத்து கையில குத்தி அடிச்சு உட்கார வச்சுட்டான். இதுல என்னன்னு எனக்கு தெரியாது. அவனை பாத்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவனை நம்ம பக்கம் திருப்பிடலாம், நம்ம கோயிலுக்கு போலாம், அப்படி போலான்னு. பாத்தீங்கன்னா வந்து அவங்க வீட்லயே மாசம் கணக்கு அவங்க வீட்டுல எதை வச்சுட்டு இருப்பாங்க.
மாசம் கணக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க. பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி யாரோ வந்து தம்பி பொண்டாட்டி தம்பி கட்டிக்கு போறேன் இப்படியே சொல்லி 3 டைம் அவங்க வீட்டு வாட்சப்புல எனக்கு தாலியை கட்டி போட்டுட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் அவன் போகும்போதெல்லாம் வீட்டுக்கே வர்றதில்லை. நான் அதையும் விட்டுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கேட்டா நீ எனக்கு யாராச்சும் ஒரு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க, இவன் வர்றதில்லை வாங்குறேன்னா அவங்க கிட்டலாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். ரீசனா பாத்தீங்கன்னா நானே பிரச்சனை வந்து நான் எவ்வளவு 7 வருஷமா சமாளிச்சேன். நம்ம எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 3 வாட்டி ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. வீட்டை விட்டு வெளியில ஓடிட்டேன்னு சொல்றான். இப்ப இன்னொருத்தன் கூட போயிட்டேன்னு மட்டும் சொல்றான். நான் வீட்டை விட்டு போனேன். நான் 7 வருஷம் இவனா கூட போறான். எனக்கு வேற யாரு கூட இல்லைங்க மேம். நான் சண்டை போட்டுட்டு இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடிதான், அது கூட பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வந்தது வீட்டுல. நார்மலா சண்டைக்கு பிடிச்சி வெளியே வரைக்கும் அடிச்சு போட்டு யாரும் கேட்கறது கூட. அப்பா அம்மா கிட்ட ஒரு வருஷம் பேசாம இந்த வீட்டுக்கு போக கூடாது. ஏமா அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பொண்ணுக்கு எடுத்துடுறாங்க. அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசி இந்த பொண்ணு அடிச்சாங்கன்னா இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு போன் பண்ண விட நைட்ல என்ன போட்டு அடிப்பான், போனை ஆன் பண்ணி வச்சுட்டு அடிப்பான். உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்னதான் இந்த பொண்ணு பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போனை ஆன் பண்ணி வச்சுட்டு 12-1 மணிக்கு தான் அடிப்பேன். நான் கண்டி அதுக்கு இடையில ஒரு நாள் கூட அவன் அடிச்சுன்னு சொல்லவே மாட்டான் மேம். நான் இங்கே இருக்க வீட்டாண்ட போயிட்டு கேளுங்க எத்தனை மணிக்கு நான் சொல்லிட்டு ஒருத்தர் தூங்கவே மாட்டாங்க. போய் தெரிஞ்சு நான் உயிரோட இருக்குன்னு இல்லைன்னா இருந்து வந்து பார்த்துட்டு தான் போவாங்களே. அது சாத்திட்டு தான் அடிப்பான். ஏன் பொண்டாட்டி நான் அடிக்கிறேன் நீங்க என்ன கேக்குதுன்னு கேட்பான். 12-1 மணி தான் அவன் அடிக்கிறது. அதுக்கு இடையில அடிக்கவே மாட்டான். வீட்டுக்கு வர மாட்டான். வர்றது ஒரு நாள் தான். அந்த டைம் எல்லாம் அடிப்பானே அவன். நான் தப்பு செய்யாத எவ்வளவு நாணயமா இருக்கு. முதல்ல என்ன தப்பு செஞ்சு எவ்வளவு அடிக்கும் முதல்ல அவனை நான் தாங்கினேன். இந்த தேசத்துக்கு ஒரு 2 மாசம் இது வரைக்கும் 4 குழந்தை அபார்ஷன் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பேச்சை கேட்டுட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியும். அப்புறம் எப்படி இப்படி? அப்ப உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. மேம் வாரத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான். வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வராமலாம் போக மாட்டான். வாரத்துல ஒரு டைம் மேஸ்திரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த வாரமெல்லாம் எங்க இருக்கானே தெரியாது. வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனா வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்கு வருவான். அதெல்லாம் கண்டினியூ வீட்டுக்கு வந்து. பட் நான் என்ன கேக்குறேன்மா, இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு, அப்ப திருப்பி எப்படி நீங்க இடம் கொடுக்குறீங்க இதுக்கு? எனக்கு புரியல. உன்னோட வாழ்க்கையே அசிங்கமா கேட்பான். என் கூட படுக்கலாம் எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமா அவ்வளவு அசிங்கமா கேட்போம். பக்கத்துல இருக்கவங்க என் பொண்ணு அந்த விட இவ்வளவு கேட்குமான்னு அவங்க எழுந்து வந்து தட்டி கேட்பாங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. என் பொண்டாட்டி நீங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கமா திட்டி அனுப்புவான். சரிம்மா, 2 மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி மேம் நான் வந்து கன்சீவா இருந்தேன். 2 மாசம் கன்சீவா இருந்தேன். அது அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவன் சொன்னாவே என்ன சொன்னாங்க, வீட்டுல அப்பா அம்மா எடுத்து சொன்னேன். இவன் சொன்னாவே கூட்டு போய் கலைச்சேன்னா நீ வேணாம் இது சொல்லாத, 2 மாசம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்க விட்டுரு, அவன் அதுக்கு மேல நான் கலைக்கு போறான், உன் உடம்பு தானே கெட்டு போகுதுன்னு எனக்கு சொன்னாங்க. அதனால நான் அமைதியா விட்டுட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடையில ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து மதியத்துல இழுத்துப்படி சரியான சண்டை போட்டு அடிச்சான். நான் என்ன பண்ண குழந்தையும் நான் என்ன பண்ண எலி மருந்து வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டோம். எலி மருந்து குடிச்சு பார்த்து குழந்தை போயிட்டு பக்கத்துல அக்கா இருக்காங்க, அக்கா கிட்ட போய் சொல்லிடுச்சு. அந்த எலி மருந்து குடிச்சதுல அபார்ஷன் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, அபார்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல எந்த நினைப்புமே கிடையாது. அந்த நிமிஷம் வீட்டுக்கு வந்த நைட்டு வெளியே எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. அவன் கேட்கறான் யாரா கூட போய் படுத்துட்டு வந்து என் பேர் இன்சுலா போற ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டான். இப்படி கேட்ட வரைக்கும் எப்படின்னா கூட இருக்க கூடாது. நான் வீட்டை விட்டு வெளியில போனேன். சரி, குழந்தை என்னாச்சு? குழந்தைக்கு மருந்து ஹாஸ்பிட்டல் தான் மேம் கூட்டிட்டு போனாங்க. குழந்தை நல்லா இருக்கு மேம். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த 2 மாசம் முன்னாடி வெளியே வந்தா இல்லையா? அப்புறம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பூர் போயிட்டேன். திருப்பூர் பாத்தீங்கன்னா ஜமால்ன்ற ஒருத்தன். ஜமால் யாரு? ஜமால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா இவங்க அதை தப்பா போய் பாத்துறாங்க. அதை நான் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. தப்பா பேசி. உனக்கு ஜமால் எப்படி பழக்கம்? ஜமால் எப்படின்னா அங்க பக்கத்து தெருவிலே கடை வச்சுட்டு இருக்கு. ஓ, ஜமால் கடை வச்சுட்டு. ஜமால் கடை வச்சுட்டு அங்க போய் நீ கடையில சாமான் எல்லாம் வாங்குவேன்? அப்படி இல்ல, காயலாங்கடை தான். அந்த வழி போயிட்டு வரும்போது தான் பழக்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, பக்கத்துல பழக்கம். அவரு கல்யாணம் ஆயிடுச்சு மேம். ஒரு குழந்தை இருக்கு. அங்க ஒரு பொண்ணோட வீட்டுல 10 நாள் அந்த பொண்ணோட கூட தான் இருந்தேன். குழந்தையும் நீயும்? குழந்தை அம்மா வீட்டுல விட்டு போயிட்டேன் மேம். போன் பண்ணி அம்மா வீட்டுல விட்டுட்டு அம்மா கிட்ட அம்மா இங்க இருக்காங்க திருவிக்கா நகர்ல. அம்மா கூட நீ இருக்க வேண்டியதுதானே? அம்மா கூட போக கூடாதுன்றா மேம். 1 வருஷம் அம்மா கூட எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாது மேம். அம்மா கூட்டி குத்துறாங்களாம். உங்க அம்மா உன்னை கூட்டி குத்துருவாங்க. சரி, அம்மா கூட போய் இருக்கிறது அவரோட பெர்மிஷன் எதுக்கு? இல்ல மேம், இது வரைக்கும் சண்டை போட்டா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒன்னு இங்க வருவேன், இல்ல அக்கா வீட்டுக்கு போவேன். சரி, எங்க வரனாலும் உடனே தேடிட்டு வந்துரும். என் பொண்டாட்டி நான் தானே கல்யாணம் பண்ணேன். அப்ப குழந்தை இங்க விட்டுட்டு அவன் கண்ணுல படாம இருக்க போன் பண்ணி அம்மா வர வச்சு குழந்தை வீட்டு வரைக்கும் விட்டுட்டு குழந்தை வீட்டுக்கு போன பார்த்தா நான் கிளம்பியே போனேன். அப்பா அம்மா அப்பே அழுதாங்க, போவாதம்மா சொல்லிட்டு
நீங்க வந்தாலும் அவனை கூட தான் அமுச்சு வைப்பீங்க, எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுறீங்க, நான் வர மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டேன். சரி, திருப்பூர்ல போயிட்டு தனியா வீடு எடுத்து தங்கிட்டேன். அதாச்சும் அவன் பண்ணது வந்து எந்த தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 7 வருஷமா போறேன் நானு, எனக்கு யாரும் கை கொடுக்க ஆளு இல்ல. அப்ப ஆனா இப்ப நான் இவ்வளவு எல்லாம் நடந்து எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்றேன். நான் இந்த 20 நாள் போனது வந்து தப்புன்றாங்க. நீ அத ஸ்டார்டிங் நான் தப்பு செய்யாம போகும்போது எனக்கு யாரும் கை கொடுக்கல. அதுதான்மா நம்ம சொசைட்டியோட. ஏன்னா வந்து நான் போன தப்பு, எந்த பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நான் செஞ்சேன். என்னால மனசு வெறுத்துதான் போனேன். நான் இன்னொரு புருஷன் வேணும்னு போல. இவன் நிம்மதியா வச்சிருந்தா நான் ஏன் இன்னொருத்தன் பின்னாடி போறேன்? அவன் போயிட்டு என்னை எதையுமே கூட்டிட்டு போனான், ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அவனை பிடிச்சி வச்சு அவனே அவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க. அவன் சொன்னா இல்ல எந்த பழக்கம் இல்லை சொன்னான். அவனை மிரட்டுறான், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவனை 2 பேரும் இவனுக்கு எங்க போனாலும் ஊர் சாப்பாடு கூட்டின்னு வந்துடுறான். மிரட்டுறான், அந்த பையனை மிரட்டுறான், நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை பண்ண. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு அவன் முன்னாடி வந்து இங்க உட்காராதா? அது அவன் செஞ்சு தப்ப. சரி எனக்கு வேணும்னு கல்யாணம் பண்ண, அவன் முன்னாடி வந்து இங்க உட்காராரா? மொத்தம் சொதப்பிடுச்சு. அங்க இருந்து இங்க இருந்து இந்த ப்ராப்ளம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம். இதுல பேசிக் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்க அக்காவோட இருக்கிறது உறவு இல்லையா? ஒரு விதத்துல வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டிக்கின்ற ஒரு இதுலதான் என்ன வச்சிருந்தான். மத்தபடி அங்கிருந்து என்ன சாவி குடுக்குறாங்களோ அதன் பிரகாரம் தான் ஆடுவானே. அந்த சாவி குடுக்குது. ஆனா இவ சொல்றது பாத்தீங்கன்னா, உனக்குதான் நான் நல்லது செய்யறேன், நல்லது செய்ய தந்தா விட்டுட்டு போயிட்டு இருந்தா. என்ன நல்லா செய்யறாளாம்? அதாச்சும் வந்து இந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசலாம், இவன் செத்துருவன் அந்த பொண்ணை மிரட்டுறான். அந்த பொண்ணை மிரட்டி பேச வைக்கிறான். அவன் என்னன்ற நான் பேசலாம், அவன் முன்னாடி பண்ண என்ன மிரட்டுறான், நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். ஸ்டார்டிங்ல விட்டு இருந்தாங்கன்னா நான் ஓரளவுக்கு நான் சமாதானம் பண்ணிருப்பேன். 8-7 வருஷம் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு நான் இங்க வந்த பார்த்து நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன், வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். அந்த கையெழுத்து போட்டு கொடுத்து நான் அவனை கூட போய் இன்னைக்கு போய் வாய முடியுமா? என்னோட வாய்க்கே போச்சு. நீ கையெழுத்து போட்டு கொடுத்து எங்க சொன்னாலும் நான் இனிமேல் நீயே அமுச்சு வச்சால அவனோட போனா நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இருக்காது. சரி, நம்ம உங்க அக்காட்ட பேசி பாப்போமா? பேசுங்க மேம். உங்க பேருமா? செல்வி. செல்வி அவங்க அக்காவா? எவ்வளவு வயசு வித்தியாசம் உங்க 2 பேருக்கும்? 1 வயசு வித்தியாசம். 1 வயசு தான் வித்தியாசம். அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்க பிரச்சனை என்னதுன்னு. உங்க சைட்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு மறு மாசமா இவங்களுக்கு கல்யாணம் ஆனது. பக்கத்து ஊரா இருந்தது. அப்போ வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே பக்கத்து ஊர்ல தங்கச்சி இருக்காங்கன்னு அவங்க வந்து போய்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துல இவங்க கன்வின்ஸ் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. சரி, சின்ன பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, நம்ம தான் பக்கத்துல இருக்கோம், நம்ம தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வந்து போய்கிட்டு இருந்தேன் நான் அவங்க வீட்டுக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆயிட்டு 2வது மாசமே வெளிநாடு போயிட்டாங்க. எனக்கும் வந்து ஒரு கல்யாணம் விருப்பம் இல்லாதோ அழுதுகிட்டு அந்த மாதிரி தான், எனக்கு விருப்பம் இல்லாத கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னோடனே சரி என் மனசு மாறட்டும்னு அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நான் போயிட்டு இவங்க வீட்டுக்கு இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. எங்கள் குழந்தை பார்த்துக்க கொண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஊருக்கு போயிட்டோன்னே இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பாசமாக நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அது எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணன்றதுனாலையா இல்லை இவரை பாசம் காட்டினாலே எனக்கு தெரியாது. இவங்க ஹஸ்பண்டுக்கு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு விவரம் தெரியாத வயசு மேடம், ஒரு 16 வயசு தான் இருக்கும். இப்போ கல்யாணம்னா என்ன, இது தப்பு இது ரைட்டு எதுவுமே எனக்கு வந்து தெரியாத வயசு. அப்போ வந்து நம்ம தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படும் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. தெரியாத வயசுல அது தப்பு நடந்தது. அது வந்து எங்கள் அப்பா அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், எனக்கு வயசு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, எனக்கு என்னம்மா வயசுன்னா அவங்க கேட்கல. வேற எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம நகை போடணும், எல்லாம் செய்ய வேண்டியது வருது, வசதி இல்லை, யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்பவும் நான் சொன்னேன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்பா அம்மாவாச்சு நான் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கோமா, அவங்களுடைய அப்பா அம்மானா வரணும். யாருமே வரல. நான் இப்போ அழுகுற மாதிரியே அழுதுகிட்டே இப்படி உக்காந்துட்ட மாட்டேன். என் கழுத்துல தாலி ஏறமாது. அது எனக்கு விருப்பம் இல்லாத கட்டி வச்சிட்டாங்கன்றதுனால. உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு வயசு வித்தியாசமா? ஆமா மேடம். எவ்வளவு வயசு? அவருக்கு வந்து 28 வயசு இருக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது. எனக்கு 16 வயசு தான் இருக்கும். உன் வீட்டுக்காரர் உங்கள்ட்ட பாசமா இருந்தாரா? இருந்தாருங்க மேடம். சந்தோஷமா தான் இருந்தீங்க? சந்தோஷமான இல்ல, எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம்ன்றதால நான் மனசு மாறட்டும்னு அவர் வெளியே போயிட்டார். எவ்வளவு நாள் கூட இருந்தீங்க? 3 மாசம் கூட இல்ல. அது கூட தான் இருந்தோம். ஆனா 3 மாசம் கூட ஒன்னா இல்ல. பேச்சு வார்த்தை கூட இல்லாம சண்டை பேசுறதே இல்லை. நான்
அவங்க அப்பா அம்மா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. வேற வழி இல்லாம அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய டார்ச்சல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவன் வரங்காட்டியும் எப்படியாச்சும் அமுச்சிட்டு நம்ம பேத்தியை கட்டி வைக்கணும்னு அவங்க அதுதான் பிளான் பண்ணாங்கன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எனக்கு சொல்லிட்டாங்க. சரி. நீ எப்படிதான் வந்து இங்க மாட்டினியோ இந்த பொம்பளை இந்த மாதிரி பொம்பளைன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க சண்டை போட்டு அவங்க கொடுமைப்படுத்த எனக்கு வேற இடம் இல்லாதனால எங்க வீட்டுக்கு நான் அடிக்கடிக்கு போக வேண்டியதாயிடுச்சு. போயிட்டு அங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. இவ்வளோ நம்ம அக்கா சண்டை போட்டுன்னு வரால நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ இடம் கொடுத்தா. உங்க 2 பேருக்கு இடையில இவளோட வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணாரு? என்ன ஆச்சு? ஆக்சுவலி எப்படி நடந்தது? உங்களுக்குள்ள பழக்கம் எப்படி ஏற்பட்டது? அதாங்க மேடம், அவரு வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு இல்லைங்களா, அப்ப நான் எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போனீங்க. போக ஓகே. அப்போ வந்து நல்லா அன்பா பேசுறது, எனக்கு கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்படி பாத்துக்கிறது இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. இந்த கனெக்ஷன் எப்படி ஆச்சு? அதான் இவரு அன்பு காட்டவே சரி இவரே நம்ம கூட இருக்க கூடாதா அப்படின்னு அப்போ ஒரு உங்களுக்கு தெரியாத ஆசை வயசுல வந்துடுச்சு. ஆசை வந்தது. இந்த பொண்ணு வீட்டுக்கார ஆரம்பிச்சிருந்தான் அவன் வீட்லயே வந்து தங்க ஆரம்பிச்சானே. இது வீட்டுக்கு நான் சேர்க்கல. இந்த பொண்ணு அவங்க என்னோட நாத்தனார் வீட்டுக்கு போயிடும், எங்க வீட்டுக்கு வர்றதில்லை. கேளுங்க, நான் இந்த பொண்ணு நான் வீட்டுக்கு நான் அக்கா அங்க வரட்டா, இந்த போயிட்டா இவனு பின்னாடி போயிடுவேன். வீட்டுக்கு வர நல்ல நாளோட வீட்டுக்கு வர மாட்டான் மேம். நல்ல நாளோட வீட்டுக்கு வர மாட்டான். நானும் குழந்தை அனாதையா தான் இருப்போம். ஒரு பிச்சைக்கார காசு போடுற மாதிரி யாருன்னா ஆள மேல தடப்பால எடுத்து வந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த பொண்ணு அங்க போயிடுச்சு. இப்ப நல்ல ஒரு தீபாவளிக்கு வருதுன்னா அங்க போயிட்டு அங்க போயிடுவான். வேலைக்கு போறேன், ஒரு நல்ல நாள்தான் எனக்கு வேலை அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுதோ அன்னைக்குல இருந்து எங்கேயுமே போக மாட்டான். வீட்டுக்கே வந்துடும். அப்படி இருக்கும்போது நான் விட்டு குத்த நகைக்கு பணத்துக்கு வீட்டு குத்த நினைக்கிறாங்க. ஆனா இவளுக்கே தெரியும் எப்படி எல்லாம் அடிப்பாடு தெரியும். இவ போன் பேசல எப்படி அடிப்பாடு பிரச்சனை வரும். ஆனா என்னால ஒரு நாளும் என் தங்கச்சி அவ அழுதானா என் கண்ணுல போன்ல வந்தா கூட என் கண்ணுல தண்ணி வரும் மேடம். இப்போ உன் புருஷன் வந்தார்ல, அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட போய் இருந்தியா? அங்க போனியா? உங்க புருஷன் வீட்டுக்கு போனியா? அவர் ஊருக்கு போறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நாங்க ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்துதான் இருந்தோம். அவர் அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக. சரி, இதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சரி சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் அதுல என்ன குறை கண்டுபிடிச்ச நீ? அந்த குறைய நீங்க செக்அப் பண்ணி கூட தீர்மானம் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், அது என்ன குறை? சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றியே. ஒரு அம்மா சொல்றாங்க உனக்கு இதுதான் வாங்கிக்கணும், நீ போய் அவளை கூட படுத்து பாடுன்னு ஒரு பெத்த தாய கேக்குறாங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டம் வரும். இது அதாச்சும் அவன் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிட தெரியல. நம்ம தங்கச்சி நம்ம பேசணும், நம்ம தங்கச்சி அடிப்பாடு. இது பாரு, எனக்கு புரியல. அந்த நாயை நீ நம்பி நான் நம்பி 2 பேருமே நீ நடுத்தல் தான் நிக்கிறேன். என்னோட வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இல்ல. நான் கூட இருக்கிற வரைக்கும் கூட இவங்க வீட்டை விட்டு அனுப்புனது கிடையாது. எனக்கு பொண்டாட்டி வேணான்னு சொன்னது கிடையாது மேடம். அவரு நீ ரொம்ப நல்லது பண்ணிட்ட. அதனால இன்னொருத்தரா கூட போனதுக்கு அப்புறம் தான் அவர் வேணானே ஒதுக்குனாரு. என்னது? யார் இன்னொருத்தரோட போனா? இவங்க பக்கத்துல ஒரு கடை வச்சிருந்தாங்க, ஒரு பாயின்னு ஒருத்தவங்க, அவங்க கூட பழகம் ஆயிடுச்சு. நீ அவ புருஷன் பேர் என்னது? முருகன். முருகனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? அப்படி இல்லைங்க மேடம். நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க மேடம். நான் இல்ல மேடம். அப்ப நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணிருக்கேன். அப்புறம் பிரியறதுக்கு காரணம் நீங்க தான். முதல்ல வந்த ப்ராப்ளம் உங்களது. புருஷனோட முதல்ல 3 மாசம் பேச்சே இல்ல சொன்ன, பேச்சு வார்த்தை கூட இல்ல சொன்ன. இப்ப என்ன சொன்ன? 2 மாசம் சந்தோஷமா தான் இருந்தோம் சொன்ன. 10 நாள் 2 மாசமா பிரச்சனை மேடம். 3 மாசம் இருந்ததுல 3வது மாசம் தான் அவர் கிளம்பி போனாரு. அவர் போற கொஞ்ச நாள் தான் நான் அவர் கூட இதான் நம்ம வாழ்க்கை, இதான் நம்ம புருஷன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிட்டு அவர் கூட அந்த ஒரு 15 நாள் சந்தோஷமா தான் இருந்து அவரு அமுச்சு வச்சேன். சரி, அப்ப அப்படி என்ன பிரச்சனை இருந்தது உனக்கு அந்த 15 நாள்? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னது சொல்லு. நியாயம் இருக்கா பாப்போம். என்ன பிரச்சனை? அப்படி என்ன பிரச்சனை? புரியல எனக்கு. நீ என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பரவாயில்ல 2 பேரும் சேர்ந்து அந்த புருஷனோட வாழ்ந்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் என் தங்கச்சி நல்லா வச்சு நான் ஒரு 1000 சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணி வேலைக்கு. சரி, உன் புருஷத்தை பேசி பாப்பா. அதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை என்னதுன்னு எனக்கு தெரியணுமா? ஏன்னா உன்னோட சைட்ல ஏதாவது இருக்கா, ஏதாவது நியாயம் இருக்கா, என்னதுன்னு எனக்கு தெரியணும். உங்க அப்பா வேலை செய்யற இடத்துல அவங்கள பார்த்துதான் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? நீங்க ஊருக்கு போனீங்க.
ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 3 மாசம் ஒண்ணா இருந்தீங்க இல்லையா? ஆமா. சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா தான் இருந்தீங்க. பேச்சுவார்த்தையே இருக்குல்ல சொன்னா முதல்ல. இல்ல அதெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம். போன்ல பேசுவேன், கார்ல இருந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இவன் கூட என்னைக்கு பேச ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு இருந்து போன் கூட பேச மாட்டான். பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணாரு, எத்தனை வந்து கொடுப்பாரு. அப்பெல்லாம் எவ்வளவு கெஞ்சினேன், பேசு ஆனா இவன் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவளுக்கு, அவருக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இவன் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவன் அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பேசி மிரட்டி வச்சிருக்கான். அவன் சரி, ஒரே நிமிஷம் செல்வி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காவது பயந்துக்கிறியா? முருகன் ஏதாவது உன்னை மிரட்டுறாரா? இல்ல. அப்ப நீ தெரிஞ்சு உன்னோட விருப்பத்தோட தான் அந்த நடந்திருக்கு. சரிப்பா ராஜேந்திரன், நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கட்டும். 3 மாசம் கழிச்சு போனீங்க இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அடிக்கடி பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் கனெக்ஷன் கட் ஆயிடுது. கனெக்ஷன் கட்டுனா பட் ஆனா வீட்டுல இருந்தாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மாவோட தான் இருந்தாங்க. ஜஸ்ட் அவங்க எங்க வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃப்ரெண்டுங்க சொல்லியிருந்தாங்க இப்போ போறாங்க வராங்க. நான் கேட்டுக்கிது இல்லை எல்லாம். சரி நம்ம ஒய்ஃப் மேலே எப்பவுமே சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாது. ஜஸ்ட்டு அம்மா வந்து பெங்களூர் போயிட்டாங்க அக்கா வீட்டுக்கு. அப்பா மட்டும் இருக்காங்க, இவங்க மட்டும் இருக்கிறாங்க. இருந்ததுக்கு இவங்க நைட்டு அண்ணன் 11 மணிக்கிட்ட ஃபோன் பேசின்னு இருக்காங்க. அப்பா வந்து கேட்டாங்க, யார் கால் பண்ண? டேடி ஹஸ்பண்ட் தான் பேசின்னு இருக்கிறேன். சரி கூடமா பேசுகிறேன்ட்டு சென்ட்ரலில் அம்மாட்ட சண்டை போட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்குன்னு எங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க நைட்டு வந்து சென்னைக்கு. அப்போது மட்டும் தான் எனக்கு தெரியும் இந்த மேட்ரை. நான் லீவு போட்டு ஒரு மாதம் வந்து போட்டு அன்றைக்கி தான் தெரியும் எனக்கு, ஊருக்கு வந்து பிறகு தான் இந்த பிரச்சனை இது என்பது நந்தன இருக்குதுன்ட்டு. அப்படி கேட்டதில்லை, நான் கேட்கல. ஏன் இப்படி நடக்கிற இப்படி போகிறேன் திருப்பி ஒரு. ஆனா நீங்க ஒண்ணா இருந்தீங்களா? ஒண்ணா இருந்தோம், பாசமா தான் இருந்தோம், பாசமா தான் எல்லாமே. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி இருந்தோம். அவர் லீவ்ல வந்தப்போ அவரோட இருந்த நீ அப்ப சந்தோஷமா இருந்த? ஒரு 10 நாள் தான் கூட இருந்தேன். கூட அவரோட சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க. திருப்பி எப்படி கனெக்ஷன் ஆச்சு அவரோட, முருகனோட? அதான் புருஷன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, அவ கூட சந்தோஷமா இருந்துட்ட, அதை மறந்துட்டு இன்னொரு தப்பு நடந்து போச்சு மறந்துட்ட. அவரும் அதை பெருசு பண்ணல. நான் அதெல்லாம் எதுவுமே மறக்கல, எல்லாமே தெரியும் மேடம். நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா கூட இல்ல, சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி கேக்குறாங்க கொள்றாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த ஒரு மாசம் நான் ரொம்ப இவரு கூட சந்தோஷமா இல்ல, அவரை நான் மறக்கவும் இல்லை. உங்களுக்கு அவங்களோட வாழறதுக்கு விருப்பம் இருக்கா? வாழத்திற்கு 7 வருஷமா காத்துங்க. நீங்க காத்துட்டு இருக்கீங்க. இதை விட என்ன? 7 வருஷமா காத்துட்டு இருக்கு. என்னுடைய அக்காவை கூட்டின்னு போய் 4 மாசமா அவர் வீட்டுல வச்சிருந்தாருங்க மேடம். ஊர்ல 2 வாட்டி போய் எங்க அக்கா அவங்களோட பிரச்சனை மேடம். நான் அனுப்ப முடியாது, நீ வாயில இல்ல உன் அக்காவை நான் வச்சுன்னு இருப்பேன்னு சொன்னாரு. அவங்களுடைய வீட்டுக்கு பேசும்போது என்ன தேடி வந்தாங்க. ஒருத்தரோட வீட்டு எப்படி மேடம் வச்சிருக்க முடியும்? வாடி போட்டு அக்கா நடிக்காத, உன் நடிப்பு இந்த செல்படி ஆகாது. இந்த உனக்கு ஒருத்தர் பேர் உனக்கு வேணும்னா அவன் போ, அதுக்கு நான் அக்கா வாசிங்க பத்தன்னு நினைக்காத. அது எந்த சூழ்நிலை வீட்டு சண்டை போட்டு போனியடி அவ போல நாயே போல அவ கூட்டுன்னு போனா இல்லையா? நீங்க 2 பேரும் ஒன்னாரு வரைக்கும் தெரியாது. அவளை கேளு, அவளுக்கு போன் நம்பர் பண்ணி கேளு. என்ன வயசுமா உங்க அக்காக்கு? 2 குழந்தை இருக்கு மேம், 2 பையன் இருக்கு மேம். அவன் மேல போய் சொல்றா, வந்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுட்டு தான் போனா. இவங்க அதை தப்பா புரிஞ்சு பேசுறாங்க. அவ என்ன சொல்றா? அப்படி இருந்தா அவன் வீட்டுக்காரர் இன்னைக்கு போய் சண்டை போயிட்டு அந்த பொண்டாட்டி வச்சு குடும்பம் பண்ணுவானா? அவருக்கு தெரியாதுங்க மேடம், நாங்க மூடி மறைச்சிட்டோம். தெரிஞ்சா அவர் இவரோட கேவலமா இல்லம்மா உனக்கு? நிஜமா கேக்குறேன், நிஜமாவே நீ பாத்தியா அவங்க 2 பேரும்? ஒரே நிமிஷம், அவ பாத்திருக்கா நீயும் முருகனும் ஒன்னா இருக்கிறத? உன் தங்கச்சி பாத்திருக்கா? பாத்திருக்கால? பாத்தியாடி? ஒரு நாள் வெடிகளை பார்த்து 2 பேருமே அடிச்சு நான் துரத்தல வீட்டை விட்டு துரத்தலையா? குமாரா வீட்டுல சொல்லு மனசு. சரி ஒரே நிமிஷம், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு வேணும். செல்வி உன் புருஷனும் உங்க அக்காவும் தப்பா இருந்ததை நீ பாத்தியா? ஒரே வீட்டுல போய் 3 மாசமா இருக்கட்டுமேமா, அக்கா தம்பி மாதிரி இருந்திருப்பாங்க. மேடம் சொன்னா நாங்க ஸ்டேஷன்ல போயிட்டு எங்க அக்கா வேணும் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க போனதுக்கு எனக்கு அவன் வேணாம், நான் இவன் கூட தான் வாய் வந்து ஸ்டேஷன்ல நின்னா மேடம் எங்க அக்கா. ஆமா, நானும் அவங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா நான் வச்சுக்கிட்டு வாயிரம் சொன்னாரு மேடம், சத்தியமா சொன்னாருங்க மேடம். பாருங்க அவங்களும் கூட தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம். போய் சொல்றாரு பாவி, நீட்டுன்னு போய் வாயிலடா. இல்ல வந்தாங்க மேடம். அவங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா நான் வச்சுக்கிட்டு வாயிரன்னு சொல்லல. அட பாவி, இதுக்கு நான் எப்பறா வந்து உன் கூட இருக்க முடியும்? நீ போக மாட்ட,
நீ போ வராது. இதுக்கு மேல கிடையாது இந்த சாவுக்கு நீ போய் சொல்றடா வீட்டுக்கு கொண்டு 3 மாசம் வந்து தேடி ஓடியாரு இரு ஒரே நிமிஷம் செல்வி ஏன் சொல்லுமா போனோம் மேடம் நாங்க போய் யாரெல்லாம் போனீங்க நானு இவங்க வீட்டுக்காரரு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே போனோம் எல்லாருமே போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் இல்ல மேடம் கொடுத்ததுக்கு அது அவங்க வந்து என்ன காரணமா அவங்க எனக்கு வீட்டுல விருப்பம் இல்ல இரு ஒரு நிமிஷம் எனக்கு விருப்பம் இல்ல நான் என் வீட்டுக்கார கூட வாழ மாட்டேன் அப்படின்னு அப்ப அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா நீ வச்சுக்கின்னு வாயிறியாப்பா நான் வச்சுக்கின்னு வாயிறேன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மேடம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனே போல மேடம் அவங்க வந்து நான் போக மாட்டேன்னு சொன்னது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போனாங்க இங்க இருந்து போக மாட்டேன்னாங்க சரி ஆச்சு அப்புறமேட்டுக்கு அமுச்சு விடுறேன்னு சொல்லி நான் எடுத்து விட்டு வந்தேன் மேடம் அந்த 2 குழந்தை எங்க கூட இருக்குதுங்க மேடம் ஸ்டேஷனுக்கு நாங்க கூட்டின்னு போறோம் அதெல்லாம் அந்த 2 குழந்தைய விட்டுட்டு இவனை கூட்டிட்டு ஏதாவது சந்தல போய் ஒளிஞ்சிட்டா அந்த 2 குழந்தைய அம்மா எங்கன்னு அந்த 2 குழந்தை எங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்துச்சு இவங்க வரல மேடம் கூட்டிட்டு எங்க தள்ள மரம் ஆயிட்டாங்க தெருவா ஒரு நாள்ல யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போவே இல்லை நான் வந்து சொல்றேன் இவங்க ஒரு முடிவுனா வந்து இவங்க 2 பேர் தான் பேசி எடுத்துக்குவாங்களே யாரு இவங்க 2 பேர் தான் முருகன் இவங்கள பேசி எடுத்து இவங்க 2 பேர் தான் இவங்க 2 பேர் தான் வைக்கணும் அப்பா அம்மாவோட இவங்க தான் பேசி இது பண்ணிக்குவாங்க என்ன எங்கேயுமே என்ன எதுக்குமே இவங்க வந்து ஒரு நல்லது கேட்டுக்க உன்னை கேட்டதை செய்யணுன்றது எனக்கு எதுவுமே கிடையாது இவங்க சொல்றதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அது அவங்களுடைய ப்ராப்ளம் நீ பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுண்டு மறந்துடலாம் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் சொல்றாரு ஏன்னா வேற வழி இல்லை அவ்வளவு ப்ராட் பண்ணி பெத்தவங்களே எனக்கு புள்ள இல்லைன்னு தலை மூவிட்டாங்க மேடம் போவாத 2 ஏரியா இல்ல மேடம் அந்த ஊர்ல பத்தியா போய் நான் எங்க அக்கா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன் ஒரு வீட்டுல இட்டுன்னு போய் விட்டு வச்சிருந்தா எங்க அக்கா அடிச்சு எங்க அக்காவை நான் இட்டுன்னு வந்தேன் மேடம் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்து ஏடி தாங்க வைக்கிறேன் கூட தனியா வச்சுல இன்னொரு வீட்டுல விட்டு தானே வச்சு அம்மால பை வரக்கூடாதுன்னு இன்னொரு வீட்டுல இருந்தா கூட்டிட்டு அவனா உடனே கூட்டிட்டு தெரிஞ்சிச்சே நாங்க கூட்டிட்டு வந்துருன்னு தெரியாத இடத்துல இருந்து எங்க அக்காவுக்கு போன் பண்ணி கேளுங்க அவங்க போனாங்களா இல்லையா நான் கூட்டிட்டு வந்தேனா அவங்க என்ன சொன்னாங்க சண்டை போட்டு ஒரு தம்பி மாதிரி ஒரு வீட்டுல போய் இருக்கிறத நீங்க தப்பா சொல்ல முடியாது அவ தப்பாடுவா அவ அப்படிதான் வந்து பாக்கிட்டா நம்ம அக்காவை அப்படிதான் இருக்கு நினைப்பு நீ சொல்லு உன்ன கூட என்ன சொல்லணுமா சொல்லிக்குமா உன்ன மாதிரி அக்காவை இருப்பாங்க சொன்ன மாதிரி எனக்கு பேச வராது மனசாட்சி தொட்டு சொல்லுடி நான் உனக்கு கேட்டுக்கணும்னு நினைச்சேன் என்னால தான் நீ கெட்டு போனியா ஆமா இப்ப இன்னைக்கு வரைக்கும் இந்த 10 நாள் எப்படி உனக்கு அவனுக்கு ஒண்ணு 10 நாள் எனக்கு நான் செய்யணும் என்னையும் குழந்தை பிரிச்சு அவளுக்கு நான் செய்யணும் அவளுக்கு நீ ஏன் சீசன் செய்யற நீ கண்டவனோட போயிட்டு போய் எனக்கு பண்றாங்க நான் என்ன பண்ண அப்படி ஒருத்தனோட போனியா நீ ஒருத்தனோட போனியா கற்ப பத்தி பேசுறோம் கல்ச்சர பண்பாட பத்தி பேசுறோம் அந்த மாதிரி ஒரு ஊர்ல போற அந்த மாதிரி இருக்கோம் நம்ம அந்த மாதிரி பேசுறோம் இப்ப என்ன நடக்கிறது எனக்கு என் குழந்தை வேணும் நீ நான் உனக்கு முன்ன நான் கையெழுத்து போட்டு தரேன் நீ எங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் என்னோட வாழ்க்கை இனிமே நிம்மதியா இருக்கு பத்தல அது என்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தனா நீ வந்து ஒரு 7 வருஷம் முன்ன போட்டு குத்துந்தா வச்சுக்க அது நான் வந்து சந்தோஷமா ஏத்துருப்பேன் இன்னைக்கு அது எனக்கு நல்லா இருந்திருக்கும் ஓரளவுக்கு திருந்திருப்பான் திருப்பேன் செஞ்சியா அவங்களுடைய அக்கா தங்கச்சி பேச்சு கேட்டு ஊரா ஒளிஞ்சு 10 நாள் போனா அவன் என்ன சொல்றான் நான் ஒத்துக்கிறேன் எதனால போனேன் 10 நாள் போன உண்மை நான் ஒத்துக்கிறேன் 10 நாள் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் அந்த 2வது டைம் 4 மாசம் எவண்டி கண்டனோட விட்டு வச்சு 4 மாசமா மனசாட்சி இருக்கு 4 மாசமா மேம் போலாம் நான் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்டி 4 மாசம் தானே பாரு அதுல அந்த 10 நாள் அவங்க சொல்லிட்டாங்க இது இடத்த நீ செத்துறியா 4 மாசம் சொல்லாத 4 மாசமா தாலியை கட்டிட்டு கருப்பு மணி போட்டுன்னு இவருதான் எங்க வீட்டுக்காரு நாங்க லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணி போறோம் நீ வாடகை எடுக்கல நான் எடுத்து போட்டேன் மேடம் அந்த நகைய வச்சு பீரோ கட்லு எல்லாம் வாங்கி அந்த இடத்துல கூட பண்ண வீட்டுக்காரோட வாழணும்னு நினைக்கிறேன் என்ன பீரோ சாமா எல்லாம் எடுத்து குடும்பம் பண்ணுவாங்களா இந்த இடத்துல அதுக்கு நீ அவளோட புருஷன் கூட குடும்பம் பண்ணுவியா நீ நான் இல்லைங்க மேடம் அப்புறம் பண்ணல சரி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால முதல்ல வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுமா எனக்கு தெரியல எனக்கு அன்பு கிடைக்கல அதனால நான் தப்பு பண்ணிட்டேன்னு அத நான் உனக்கு நீ சொல்றத ஓகே உண்மையை பேசுறேன்னு நான் காது கொடுத்து கேட்டேன் அது வரைக்கும் தான் நீ சொன்னது அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் வேஸ்ட் எதுவுமே ஏத்துக்க முடியாது இப்ப ஒருத்தருக்கு இப்ப நீ என்ன பண்றன்னா உன்னோட தப்ப மறைக்கிறதுக்காக இனி ஒரு பழிய போடுறது இல்லைங்க மேடம் அதான் அவங்க தப்பு பண்ணாங்க இது பாரு இருமா ஒரு போய் சொல்றேன் 4 மாசம் 20 நாளுக்கு 4 மாசம் வித்தியாசம் இல்ல மனசாட்சின்னு தான் சொல்ல 4 மாசம் 20 நாளுக்கு எங்க இருக்குது சரி வள்ளி நான் பேசலாமா 20 நாளே கூட தான் ஒருத்தனோட தாலி கட்டி போட்டு பொண்ணு போனேனா இப்ப கூட சொல்றேன் இத வந்து நான் கைது போடாத கணக்கே கிடையாது நான் தங்கத்தையே கைது போட்டுட்டேன் உனக்கு வேணா அதுல மதிப்பு இல்ல இருக்கு பல லட்சம் பெண்கள் இருக்காங்க வந்து ஒரு கோடி கிடைக்காது மேம் ஒரு கோடி கிடைக்காது
ஒரு கோடி கொடுத்தா கூட இதனுடைய மதிப்பு வந்து கிடைக்காது. இதனுடைய அறிவா போயிடுச்சு இப்ப, புரியுதா? அது யாரால போச்சுன்னா உன்னால போயிடுச்சு. செல்வி, நடந்ததெல்லாம் ஃபைனல் சான்ஸ், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அவ வாழ்க்கையில குறுக்க விட மாட்டேன்னு நீ சொல்ற. நீ நல்லா சந்தோஷமா இருந்தாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் விடு. அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. நான் போக மாட்டேன் மேடம். இது எத்தனை வருஷம் நீ எத்தனை வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கலாம். இப்ப நீ ஒரு குழந்தை இருக்குது, நாளைக்கு செத்தாலும் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் 1000 தப்பு பண்ணாலும் என் குழந்தை எனக்கு தேடி வராது, புரியுதா? இது பாரு செல்வி, உன்னால மட்டும்தான் முடியும். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் உன் கையில தான் இருக்கு. நீ உன் புருஷனோட வாழ்ந்து அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கூட அதுக்கு. மேபி அவரோட நீயும் தப்பு பண்ணியிருக்க, அவரும் தப்பு பண்ணியிருக்காரு சொல்ற. நீ 2 பேரும் தான் அப்ப தப்பு பண்ணியிருக்கீங்க. என்னோட சொல்யூஷன் வரணும்னா நான் செத்துறேன் மேடம். இவனா கூட நான் வாழ மாட்டேன். இவனோட 5 வச்சா மறுநாள் நான் செத்துருவேன். அவனை வாழ வைக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? காலம்ல வாழவில்ல. செல்வி அண்ட் வள்ளி இவங்க 2 பேரோட அப்பா வந்திருக்காரு. அவரை இங்க அரங்குக்கு கூப்பிட முடியல எங்களால. ஏன்னா அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. திருப்பி இங்க உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுறதுல எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால அரங்குக்கு வெளியே நாங்க அவர்கிட்ட பேசினோம். பேசி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிய வருதுன்னா, இவங்க செல்வி சொன்ன மாதிரி அக்கா வந்து அவங்க புருஷன் வீட்டுக்கு போனா, தட் இஸ் செல்வியோட புருஷன் வீட்டுல போயிருந்தா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, அவங்க ஒன்னா வாழ்ந்தான்னு எல்லாம் சொன்னதுல உண்மை இல்லை சொல்றாரு அவர். புருஷனோட சண்டை போட்டு அவங்க அக்கா இங்க போனது உண்மைதான். ஆனா தப்பான உறவெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கல. இப்ப இவங்க அக்கா வந்து ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரும், சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. அம்மா வீட்டு பக்கத்துல இல்லைன்னா தங்கச்சி வீட்டுக்கு போவாங்க. தங்கச்சியோட புருஷனை வந்து மேபி பிரதரா கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அதை வந்து இவ தப்பா பேசுறான்னு தான் எங்களுக்கு தோணுறது, அவங்க அப்பா சொல்றத வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி முதல்ல வந்து செல்வி ஒரு விஷயம் சொன்னா, எனக்கு வந்து ஆசை வந்துடுச்சு மேடம், என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டாரு, என்னால ஆசையை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு அவர் ரொம்ப ஆதரவா ரொம்ப அன்பா இருந்ததுனால என்னால முடியல. அங்க என்னவோ ஒரு விஷயம், ஐயோ பாவம்னு நமக்கு தோணுது. அவர் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா கூட ஐயோ பாவமே, வருத்தப்படுறாளே, தெரியாம தப்பு நடந்து போச்சேன்னு ஒரு சின்ன ஃபீலிங் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள், அவ என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா என்ன தேடி வரமாட்டாரே, நீ எதுக்கு விட்டுட்டு ஜமால் கூட போன, இந்த மாதிரி எல்லாம் பேசுறா. அது வந்து எப்படி இருக்குன்னா, அவ செஞ்ச தப்ப ஜஸ்டிஃபை பண்ணறதுக்காக மத்தவங்களையெல்லாம் தப்பா சொல்றா. ஓன் சிஸ்டர்ஸ், அக்காவையும் தங்கச்சியும் தப்பா பேசுறா. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து செல்வி மனசு வைக்கணும். இன்னுமே எந்த கனெக்ஷனும் வச்சுக்க மாட்டேன், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அவங்க வாழ்க்கையில இருந்து ஒதுங்கிடணும். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், ஒன்லி சொல்யூஷன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உண்மை கதையோட உங்களை சந்திக்கிறேன். சொல்ல